ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான மீட் பால்ஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மீட் பால்ஸ் டெவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. இன்றைக்கி நான் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டாக மீட் பால்ஸ் எல்லாம் ரெண்டாக கட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீட் பால்ஸை போட்டுருவோம். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மீட் பால்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம கறி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நான் இது ஃப்ரை பண்ண ஆயிலே தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம் உடைச்சி. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிடுவோம். அப்புறமா சின்னதாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதில் 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிடுவோம். நான் கொஞ்சமாக தான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறோம். இது வதங்கினதும் தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கிறலாம். இது லைட்டாக எடுத்துக்கோங்க தேங்காய் பால். ஃபஸ்ட்டாக எடுக்கிற தேங்காய் பால் நம்ம பிறகு சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுவோம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொதித்த உடனே நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீட் பால்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் போல் தக்காளி சோஸ் சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி சோஸ் சேர்க்குறனால தான் தக்காளி பழம் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தக்காளி சோஸ் சேர்த்துக்கலனாக்கா கொஞ்சம் அதிகமாக தக்காளி பழம் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது அந்த கிரேவி எல்லாத்தையும் அந்த மீட் பால்ஸ் உறிஞ்சி எடுத்துடும். அதனால் கொஞ்சம் கிரேவி இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம மேலே லேசாக போட்டு விட்டுடலாம் மேலால். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதையும் தூவி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மீட் பால்ஸ் கறி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கிரேவி இருக்கும் போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போது சூப்பரான மீட் பால்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவி இருக்கும் போதே தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம், ஆனாலும் ரொம்ப திக்காக இருக்குது. சூப்பரான கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.